அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் ஒரு வீடியோ டியூட்டோரியலின் ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ டியூட்டோரியலின் ஊடாக நாங்கள் PHPயில் தரப்பட்ட லெப்வொர்க்குகளை நாங்கள் பார்ப்போம். இங்கு PHPயில் நீங்கள் பார்க்கலாம், அந்த பயிற்சியில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தரவுத்தளம் ஆன்லைன் டிபி. அதே போல அந்த தரவுத்தளத்தினுள் இருக்கக்கூடிய அட்டவணைகள், இந்த 3 அட்டவணைகளும் அங்கு தரப்பட்டிருக்கின்றது. அந்த 3 அட்டவணைகளிலும் இருக்கக்கூடிய பண்புகளது பெயர்களை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், இந்த லெப்வொர்க் ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய அந்த உள் நுழைப்பதற்கான அந்த புலங்களுக்கான பெறுமதிகளை சேமிப்பதற்கான இடங்களாக இந்த அட்டவணைகள் காணப்படும். முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இந்த தரவுத்தளத்தினை அட்டவணையினை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே நான் இதற்காக வேண்டி இங்கு பயன்படுத்தியிருக்கக்கூடிய ஒன்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் இங்கு VAM சர்வரினை பயன்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் இந்த XAMPP சர்வரினை நீங்கள் பயன்படுத்த முடியும். இந்த VAM சர்வரை நான் வழமை போல நிறுவிவிட்டு இந்த சர்வரை நான் ஆன்லைனுக்கு ஆக்கியதும், நான் இந்த லோக்கல் ஹோஸ்ட் என்பதை நான் தட்டச்சு செய்தால், லோக்கல் ஹோஸ்ட் என எங்களுடைய பிரவுசரில் தட்டச்சு செய்தால் இவ்வாறான ஒன்று வரும். இதில் நான் PHP admin என்பதனை கிளிக் செய்தால் எனக்கு இவ்வாறான ஒன்று தோன்றும். எனக்கு ஒரு டேபிள் ஒன்றினை உருவாக்க அல்லது தரவுத்தளத்தினை உருவாக்க வேண்டுமாக இருந்தால், இங்கே இருக்கக்கூடிய SQL என்பதனை நான் இங்கு கிளிக் செய்தல், இதில் இவ்வாறு SQL-இனை ரன் பண்ணுவதற்கான ஒரு இடம் ஒன்று தோன்றும். இதில் நான் இந்த அட்டவணையினை உருவாக்குவதற்கான கட்டளையினை நான் வழங்கலாம். தரவுத்தளத்தினை உருவாக்குவதற்கான கிரியேட், இங்கு டேட்டாபேஸினுடைய பெயரை நான் இங்கு வழங்கலாம். நான் ஏற்கனவே எங்களுடைய தரவுத்தளம் இங்கு நான் உருவாக்கி இருக்கின்றேன். ஆகவே நான் ஒரு சேம்பிளுக்காக வேண்டி ஒரு தரவுத்தளம் ஒன்றினை உருவாக்குகின்றேன். நான் சேம்பிள் என்று சொல்லக்கூடிய தரவுத்தளத்தினை உருவாக்குகின்றேன், செமிகோலன். அப்படியோ நீங்கள் கீழே பார்ப்பீர்களாக இருந்தால் கோ என்பதனை அதை தட்டச்சு செய்ததற்கு பிற்பாடு நாங்கள் வழங்க வேண்டும். கோவினை நாங்கள் கொடுப்போமாக இருந்தால், எங்களுக்கு எங்களுடைய குவரி ஓகே என்று சொன்னால், அது SQL return and result set quick query took என்றெல்லாம் எங்களுக்கு வரும். இப்பொழுது எங்களுடைய தரவுத்தளம் உருவாக்கப்பட்டு விட்டதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால், இஞ்சால இருக்கக்கூடிய பகுதியை நாங்கள் அவதானிக்கலாம். இங்கு சேம்பிள் என்பது அங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது, எந்த டேபிளும் இல்லை. நான் இப்பொழுது நான் எனது டேபிளினை உருவாக்க வேண்டுமாக இருந்தால், நான் வழமை போல முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இங்க நீங்க பார்க்கலாம் சர்வர் MySQL VAM சர்வர் என்று இருக்கின்றது. இப்பொழுது நான் இந்த டேபிளை நான் தெரிவு செய்ய வேண்டும். ஆகவே நான் இந்த டேபிளினை நான் தெரிவு செய்கின்றேன். டேபிளை தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு இங்கு SQL VAM சர்வர் டேட்டாபேஸ் சேம்பிள் என்பது வரும். இப்பொழுது நான் இந்த கிரியேட் டேபிள் என்பதின் ஊடாகவும் நான் இங்கு டேபிளுடைய நேம், அதனுடைய பண்புகளது பெயர் என கொடுத்தும் நாங்கள் உருவாக்கலாம். குவரி மூலமாக உருவாக்க வேண்டுமாக இருந்தால், இங்க இருக்கக்கூடிய SQL என்பதை நான் கிளிக் செய்ததற்கு பிற்பாடு இப்பொழுது நான் வழமை போல எங்களுடைய டேபிளை உருவாக்குவதற்கான கட்டளையினை நான் கொடுக்கின்றேன். SQL கட்டளையினை கொடுக்கின்றேன், கிரியேட் டேபிள். இப்பொழுது நான் டேபிளினுடைய பெயரை கொடுக்கலாம், சேம்பிள். நான் இதில் சேம்பிள் டேபிள் என நான் கொடுக்கின்றேன். இதில் எங்களுடைய வழமை போல புலப்பெயர் நான் நேம் நான் கொடுக்கின்றேன். வேர் கரெக்டர் நான் ஒரு 15 என நான் கொடுக்கின்றேன், செமிகோலன். நீங்கள் தொடராகவும் அதனை நீங்கள் டைப் பண்ணலாம். அதில் நான் நேம், நான் வேர் கரெக்டர் நான் இதில் கொடுக்கலாம் ஒரு 35. இவரை நான் பிரேக்கெட் க்ளோஸ், செமிகோலன், இவர் கொமா, நோட் செமிகோலன், இவர் கொமா. இப்பொழுது நான் எங்களது இந்த குவரியை நான் இங்கு கோ என கொடுத்தால், பிழைகள் இருந்தால் எங்களுக்கு எரர் என காட்டும், அல்லாவிட்டால் இவ்வாறு உருவாக்கப்பட்டு விட்டது என காட்டும். இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கலாம், சேம்பிள் என்று சொல்லக்கூடிய இந்த அட்டவணையினுள் இருக்கக்கூடிய தரவுத்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேபிள், சேம்பிள் டேபிள். இதில் நீங்கள் கிளிக் பண்ணுவீர்களாக இருந்தால் அதனுடைய கொலம்கள் என்னென்று கேட்டால் இந்த கொலங்கள் எல்லாம் தோன்றும். இந்த அடிப்படையில் நான்
எங்களுடைய ஃபார்முகளில் என்டர் பண்ணுகின்ற தரவுகளினை சேமிப்பதற்கான அட்டவணையாய் தரவுத்தளமாகிய ஆன்லைன் டிபியினை இங்கு நான் உருவாக்கி இருக்கின்றேன். இந்த ஆன்லைன் டிபி ஆனது 1 2 3 டேபிள்களை அங்கு கொண்டிருக்கின்றது. இந்த முதலாவது டேபிளை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இதில் இருக்கக்கூடிய புலம் LB1 டேபிள் என்று சொல்லக்கூடியது, இரண்டாவது LBL 2 டேபிள், மூன்றாவது LBL3 டேபிள். அந்த 3 டேபிள்களும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பண்புகளினை கொண்டிருக்கின்றது. உதாரணம், இப்ப நான் இவரை கிளிக் செய்கின்றேன், இவரில் இருக்கக்கூடிய கொலம்களை நான் கிளிக் பண்ணி பார்க்கின்றேன். ஆகவே இங்கு நாங்கள் பார்க்கலாம், இங்கு இமெயில் இருக்கின்றது, இங்கு மெசேஜ் இருக்கின்றது, இங்கு நேம் இருக்கின்றது. இதே போல ஒவ்வொரு டேபிளும் தங்களுக்காகிய அந்த பண்புகளை கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நான் இந்த முதலாவது விடயத்துக்கு நாங்கள் வரலாம். எங்களது முதலாவது விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நாங்கள் இங்கு இந்த ஃபார்மினை நாங்கள் உருவாக்குகின்றோம். நேம், இமெயில், மெசேஜ் என்று சொல்லக்கூடியது டெக்ஸ்ட் ஏரியாவாக இருக்கும். அவை அந்த ஃபார்மினை உருவாக்குவதற்கான கோடினை நாங்கள் இங்கு பார்க்கலாம். இது PHP work 1. ஆகவே இங்கு நீங்கள் அவதானிக்கலாம், இதில் இந்த டேபிளினுடைய இந்த ஃபைலினுடைய பெயரை நாங்கள் பார்க்கலாம். PHP legwork form 1 PHP என்று சொல்லக்கூடிய ஃபார்மினை உருவாக்குவதற்கான இந்த கோடை நான் இங்கு வழங்கி இருக்கின்றேன். ஆகவே இங்கு கிளிக் பண்ணியதும் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான PHP கட்டளைகளானது lbw1 db.php என்று சொல்லக்கூடிய அந்த PHP கோப்பினுள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய நேம் LB1 போஸ்ட், வளமையான விடயம். இங்கு நான் நேம் அதே போன்று நான் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் எங்களது இந்த டேபிள் இந்த ஃபார்மில் இருப்பதை போன்று உருவாக்க வேண்டுமாக இருந்தால் இதை நான் இன்புட் டெக்ஸ்டாக கொடுத்திருக்கிறேன். இமெயிலையும் நான் இமெயிலுக்கும் டெக்ஸ்ட் கொடுத்திருக்கின்றேன். இதையும் நான் இமெயில் என கொடுப்பேனாக இருந்தால் நீங்கள் அதில் சைன் இல்லாவிட்டால் அவங்களுக்கு எக்ஸப்ட் பண்ணாது. அது சரியான இமெயிலினை என்டர் பண்ணுவதற்கு அது உறுதி செய்யும். இந்த மெசேஜ் ஆனது இது ஒரு டெக்ஸ்ட் ஏரியா. ஆகவே மெசேஜை நான் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு வழங்கியிருக்கின்றேன். சப்மிட் வெலு சென்ட் யுவர் மெசேஜ். ஆகவே ஃபார்மினை உருவாக்குவது எவ்வாறு என்பது உங்களுக்கு தெரியும். இதனை கிளிக் செய்ததும் என்ன தோன்ற வேண்டும் என்று கேட்டால் அதற்கான கட்டளையானது lb1.db.php என்று சொல்லக்கூடிய இந்த கோப்பினுள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு நான் எங்களது கட்டளையினை நான் வழங்குகின்றேன். இது ஹோஸ்ட் வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட் மாறாது. இது யூசர் நேம் ரூட். ஆகவே யூசர் நேம் ரூட் ஆக இருக்கும். பாஸ்வேர்ட் வந்துட்டு நாங்கள் வழங்கவில்லை, அதனால் வித்தின் டபுள் குவார்டேஷன் செமிகோல் DB நேம். ஆகவே இது இந்த அட்டவணைகளானது எந்த தரவுத்தளத்தினுள் இருக்கும் என்று கேட்டால் ஆன்லைன் டிபியினுள் காணப்படும். ஆகவே அட்டவணையினுடைய பெயர், இங்கு அட்டவணையினுடைய பெயர் என்னவோ இங்கு தரவுத்தளம் என்னவோ அந்த தரவுத்தளம் இங்கு ஏற்கனவே உருவாக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆகவே இங்கு தரவுத்தளம் உருவாக்கப்பட்டு இருந்தால் மாத்திரமே என்னால் என்டர் பண்ணப்படுகின்ற அந்த பெறுமதிகளானது அங்கு காட்சிப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே அது ஒரு முக்கியமான ஒரு விடயம். தரவுத்தளம் நாங்கள் உருவாக்காது தரவுத்தளத்தினுடைய பெயரை வழங்குவோமாக இருந்தால் எங்களுக்கு அந்த குவரி பிழையான எரர் கொண்டிருக்கின்றது என்பதனை எங்களுக்கு காட்டும். இப்பொழுது நாங்கள் அங்க உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் ஆனது எங்களுக்கு பின்வருமாறு காட்சிப்படுத்தப்படும். இவ்வாறு காட்சிப்படுத்தப்படும். இப்பொழுது கிளிக் செய்ததும் என்ன தோன்ற வேண்டும் என்பது இங்கு பின்வருமாறு நாங்கள் பார்க்கலாம். நான் LB1DB இது நாங்கள் வளமையான விடயம் அவ்வளத்தையும் எழுதியிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் கனெக்ஷனை ஏற்படுத்துகின்றோம். நியூ MySQL ஹோஸ்ட் யூசர் நேம் நாங்கள் கனெக்ஷனை ஏற்படுத்துகின்றோம். அது எரர் என்னையும் வரும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான கட்டளையை நாங்கள் இங்கு வழங்குகின்றோம். இனி $name என்று சொல்லக்கூடிய மாறியில் நாங்கள் இங்கு இந்த PHP form 1 முதலாவது நேம் என்று சொல்லக்கூடிய இந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய பெயர் நேம், இவருக்கு இமெயிலுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பெயர் இமெயில், மெசேஜுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பெயர் மெசேஜ். நான் அடுத்த பாடு என்ன செய்கின்றேன் என்று கேட்டால் LB1 3 மாறிகளினை சேமிக்கின்றேன். இந்த 3 மாறிகளிலும் இந்த புலங்களில் என்ற பண்ணுகின்ற பெறுமதிகளினை சேமிக்கின்றேன். இந்த புலம் இந்த இன்புட்டினுடைய பெயர் நேம், இந்த இன்புட்டினுடைய பெயர் எங்களுக்கு தெரியும், இது இமெயில். இவர்
டெக்ஸ்ட் ஏரியாவினுடைய பெயர் போஸ்ட். ஆகவே அந்த பெறுமதிகள் இந்த மாறிகளுக்கு சாட்டப்படும். இனி எங்களது கோரியினை நாங்கள் கொடுக்கின்றோம். SQL என்று சொல்லக்கூடிய கோரியினுள் LBL1 என்று சொல்லக்கூடிய டேபிள் கொண்டிருக்கக்கூடிய இந்த புலங்களுள் இந்த மாறிகளில் உள்ள பெறுமதிகளினை உள் நுழைவிக்குக என்பதற்கான கட்டளைகளை கொடுக்கின்றோம். அந்த குவரி ஓகே என்று சொன்னால் எங்களுக்கு வரணும் எக்கோ தேங்க்யூ இன்ஃபர்மேஷன் என்டர்ட் என்பதுடன் இந்த டேபிளும் அங்கு பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த பெறுமதிகளானது இந்த டேபிளினுள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். இது கட்டாயம் என்பது இல்லை. நாங்கள் குவரி ஓகே என்று சொன்னால் தேங்க்யூ இன்ஃபர்மேஷன் என்டர்ட் இவ்வளோத்தை நாங்கள் என்ன செய்யலாம், இவ்வளோத்தையும் நீக்கி விடுவோமாக இருந்தால் மிகிதமாக இருக்கக்கூடிய பெறுமதிகள் எங்களுக்கு காட்சிப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இனி எங்களுடைய டேபிளினை நாங்கள் ரன் பண்ணி பார்ப்போம். ஆகவே இதில் வரக்கூடிய கோடை நான் ஒரு தரம் உங்களுக்கு முழுமைப்படுத்துகின்றேன். இங்கே இருக்கக்கூடிய கோட் இந்த டேபிளினை TR நான் கீழுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த விடயங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும். இனி நான் எங்களுடைய குவரியினை ரன் பண்ணுகின்றேன். இப்ப நான் பெயர் நான் யூனுஸ் என நான் கொடுக்கின்றேன். இமெயில் நான் learnbyself@gmail.com. மெசேஜ் this is first LBW1 இனி நான் send you message. ஆகவே thank you information entered Yunus learnbyself.com gmail this is first LBW. அப்ப நான் என்டர் பண்ணிய விடயங்களை என்டர் பண்ணப்பட்டிருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்க்கலாம். தரவுத்தளத்தினுடைய பெயர் ஆன்லைன் டிபி. அதில் எங்களுடைய டேபிளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். LBL table 1. இங்கு நான் என்டர் பண்ணியிருக்கக்கூடிய பெறுமதி யூனுஸ் learnbyself.com@gmail this is first LBW. இப்பொழுது நாங்கள் செக் பண்ணலாம். என்னுடைய மீள நான் ஒரு தரம் இதில் பெறுமதிகள் வேறு ஏதாவது கொடுக்கலாம். நான் AAA கொடுக்கின்றேன். நான் இங்கு இமெயில் ஐடியானது AAA@bbb.com. இங்கு நான் கொடுக்கின்றேன் என நான் கொடுத்துவிட்டு சென்ட் யூ மெசேஜ். ஆகவே இந்த பெறுமதிகள் அங்கு என்ன பண்ணப்பட்டிருக்கின்றது என்பதை செக் பண்ண வேண்டுமாக இருந்தால் இவரை ரீஃப்ரெஷ் பண்ண வேண்டும். இவரை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுவேனாக இருந்தால் இப்பொழுது நாங்கள் என்ன பண்ணிய விடயங்களானது இங்கு சேமிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களுடைய முதலாவது லிப்வொர்க்கினை நாங்கள் பூரணப்படுத்தி விட்டோம். இனி நாங்கள் இங்கு பார்க்கலாம் எங்களது லிப்வொர்க் 2க்கு நாங்கள் இனி போகலாம். லிப்வொர்க் 2ஐ நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் லிப்வொர்க் 2 ஆனது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் இந்த ஃபார்மினை நாங்கள் சப்மிட் பண்ணுவதற்கான கட்டளைகள் இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதற்கான நான் ஃபார்மினை உருவாக்குவதற்கான HTML-ஐ பார்ப்போமாக இருந்தால் இது PHP லிப்வொர்க் LBW form 2 என இங்கு காட்டப்படுகின்றது. இதில் நீங்கள் பார்க்கலாம் இது action LBW2 DP என்று சொல்லக்கூடிய இதில் அந்த சப்மிட் பட்டனை கிளிக் செய்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான கட்டளைகளானது lbw2.db.php என்று சொல்லக்கூடிய கோப்புள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல நான் அந்த ஃபர்ஸ்ட் நேம் இங்கு காட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் நேமினை லாஸ்ட் நேமினை இமெயிலினை உருவாக்குவதற்கான கட்டளைகள் இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பட்டன் சப்மிட் பட்டன் அதே போல ரீசெட் பட்டன் இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இனி நாங்கள் இந்த ஃபார்ம் எவ்வாறு தோன்றும் என்பதனை நாங்கள் இங்கு பார்க்கலாம். இந்த LBW2 பின்வருமாறு எனக்கு தோன்றும். ஆகவே இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் ஆனது பின்வருமாறு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இங்க நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாம் ஒரே நேரில் காணப்படுகின்றது. அப்படி இதனை எவ்வாறு உருவாக்குவது என்று கேட்டால் இந்த எல்லா புலங்களினையும் நாங்கள் டேபிள் ஒன்றினை உருவாக்கி டேபிளுக்குள் நாங்கள் வழங்குவோம். உதாரணம் இப்பொழுது நான் இவரை டேபிளுக்குள் உருவாக்குகின்றேன். டேபிள் அதுக்கு போர்டர் எதுவும் நாங்கள் வழங்க தேவையில்லை. இப்ப இவர் முதலாவது TR ஆக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். TR அதே போல TD இவருக்கு நான் TD-ஐ கொடுக்கின்றேன். TD-க்கு நான் ஒரு பண்பினை நான் சேர்க்கின்றேன். align equal நான் right என நான் கொடுக்கின்றேன். align equal right என்று சொன்னால் எல்லாம்
வலது ஓரப்படுத்தப்பட்டது போல் இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது. ஆகவே இதனை உருவாக்குவதற்காக வேண்டி நான் இதனை வழங்குகின்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் நேம் இது ஒரு டிடியினுள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். இனி நான் இரண்டாவது இந்த இன்புட்டினை என்டர் பண்ணுவதற்கான பெறுமதிகளை நான் அடுத்த டிடிக்குள் நான் வழங்குகின்றேன். இவரை நான் ஒரு டிடியாக கொள்ளுகின்றேன். இந்த டிடி இவருக்கு பிற்பாடு நான் இவ்வாறு க்ளோஸ் பண்ணுகின்றேன். இந்த டிடியினை க்ளோஸ் பண்ணுகின்றேன். அதே போல நான் எனது டிஆரினையும் நான் க்ளோஸ் பண்ணுகின்றேன். அவை முதலாவது ரோ ஆனது எங்களுக்கு பின்வருமாறு காட்சிப்படுத்தப்பட வேண்டும். இவரை நான் இரண்டாவது லைனுக்கு கொண்டு வருகின்றேன் உங்களோட இலகுக்காக வேண்டி. அவை முதலாவது ரோவினது இரண்டு டிடிக்கள் அங்கு காணப்படுகின்றது. முதலாவது ஃபர்ஸ்ட் நேமுக்கான டிடி ஃபர்ஸ்ட் நேம் அலைன் ரைட்டை கொண்டிருக்கின்றது. காரணம் அது வலப்பக்கம் ஓரப்படுத்தப்பட்டது போன்று இருந்தால் தான் இவ்வாறு நேர்த்தியாக இங்கு காட்சிப்படுத்தப்படும். இனி நான் இவரை காப்பி பண்ணுகின்றேன். நான் இவரை காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி நான் இவருக்கு வழங்குகின்றேன். கண்ட்ரோல் வி இவர் லாஸ்ட் நேம். இவரை நான் இந்த டிடியினை நான் இவ்விடத்தில் க்ளோஸ் பண்ணுகின்றேன். அடுத்த டிடியினை நான் உருவாக்குகின்றேன். அந்த டிடியினை நான் க்ளோஸ் பண்ணுகின்றேன். அதே போல இதில் வரக்கூடிய டிஆரினையும் நான் க்ளோஸ் பண்ணுகின்றேன். அதே போல நான் இமெயிலையும் அவ்வாறே உருவாக்குகின்றேன். இமெயில் இத்துடன் அந்த முதலாவது டிடி க்ளோஸ் ஆகின்றது. அதுக்கு பிறகு எனக்கு அடுத்த டிடியினை நான் இங்கு இவருக்கு வழங்குகின்றேன். அடுத்த டிடி. இனி இந்த டிடியினை நான் க்ளோஸ் பண்ணுகின்றேன். இனி நான் இவர்ல இந்த டிஆரினை நான் க்ளோஸ் பண்ணுகின்றேன். இவரை நீங்கள் பார்க்கலாம். கடைசி அந்த சப்மிட் பட்டன் ஆனது இங்கு நீங்கள் அந்த இவ்வாறான ஒரு இடத்தில் காணப்படுகின்றது. ஆகவே நான் இவரை இரண்டு ரோக்களினை நான் ஒன்று சேர்க்கின்றேன். ஆகவே டிடி வந்துட்டு கால் ஸ்பென்னாக இங்கு காட்டப்படும். ஆகவே அடுத்த கண்ட்ரோல் வி. இப்ப நான் இந்த டிஆர் எங்களுடைய டிஆர் மூன்றாவது டிஆர் இந்த டி ஆனது கால் ஸ்பேன் இரண்டு கால் ஸ்பேன் இந்த இன்புட் அடியவர் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். கண்ட்ரோல் வி டிடி கால் ஸ்பேன் இவர் இரண்டு கோல்ஸ் அங்க காணப்படுகின்றது. இரண்டு இன்புட் வேல்யூ நான் அந்த டிடிஆரினை க்ளோஸ் பண்ணுகின்றேன். டிடி அதே போல நான் டிஆரினை க்ளோஸ் பண்ணுகின்றேன். இனி எங்களது டேபிளினை நான் க்ளோஸ் பண்ணுகின்றேன். எங்களது டேபிள் க்ளோஸ் பண்ணப்பட்டதும் நான் இறுதியாக எங்களுடைய ஃபார்மினை க்ளோஸ் பண்ணுகின்றேன். இப்பொழுது இவரை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுகின்றேன். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் அதில் காட்சிப்படுத்தப்பட்டது போன்று இங்கு தோன்றுகின்றது. ஆகவே நாங்கள் டேபிளின் உள்ளதனை உருவாக்குவோமாக இருந்தால் எங்களது ஒரு நேர்த்தியான வடிவில் அமைந்து காணப்படும். இவ்வாறு ஒரு நேர்த்தியாக அமைந்து காணப்படும். இனி நான் இதற்குள் பெறுமதியினை என்டர் பண்ணுகின்றேன். என்டர் பண்ணியதும் எங்கு இது காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டால் பின்வருமாறு அந்த கட்டளைகள் இங்கு வழங்கப்படும். முதலாவது அந்த ஃபர்ஸ்ட் நேம் என்று சொல்லக்கூடிய புலத்துக்கான இவருக்கான பெயர் ஆனது எஃப் நேமாக நாங்கள் இன்புட்டில் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இங்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்காக வேண்டி நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய அந்த இன்புட்டினுடைய பெயரானது எஃப் நேமாக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் நேமுக்கு எல் நேம், இமெயிலுக்கு இமெயில் அங்கு காணப்படுகின்றது. ஆகவே இவருக்கான இந்த இன்புட்டுக்கான பெயர் ஆனது எஃப் நேமாகவும் இவர் எல் நேமாகவும் இவர் இமெயிலாகவும் அங்கு காணப்படுகின்றது. ஆகவே நான் அடுத்த எல்பி லெப்வொர்க் 2வில் நாங்கள் பார்க்கலாம். இது வளமையாக நாங்கள் கொடுக்கக்கூடிய அவ்வளவு விடயங்களையும் இங்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் டேட்டாபேஸ் ஆன்லைன் டிபி இது கட்டளைகளுக்கான அதே விடயங்கள் இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது எஃப் நேம்
என்று சொல்லக்கூடிய ஒரு மாறி உருவாக்கப்பட்டு அந்த ஃபார்மினுள் உள்நுழைவிக்கப்பட்ட விடயங்கள் இங்கு சேமிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இங்கும் அது சேமிக்கப்பட்டிருக்கின்றது. அவை 3 அந்த உள்ளீடுகளுக்கான பெறுமதிகள் இங்கு சேமிக்கப்பட்டிருக்கின்றது. இனி எங்களது குவாரியை நாங்கள் எழுதுகிறோம், இன்சர்ட் இன்டு LBL2 டேபிள். ஆகவே LBL2 டேபிள் ஆனது இங்கு எங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது. இங்கு எங்களுக்கு இவ்வாறு LBL2 ஆனது காட்சிப்படுத்தப்படும். LBL2வில் FName, லாஸ்ட் நேம், இமெயில் என்று சொல்லக்கூடிய அந்த 3 புலங்களும் அங்கு காணப்படுகின்றது. ஆகவே நான் அந்த 3லையும் எங்களுடைய பெறுமதிகள், இந்த மாறிகளுக்குள் இருக்கக்கூடிய பெறுமதிகள் ஆனது இந்த பண்பு அட்டவணையின் பண்புகளுக்குள் உள்நுழைவிக்கப்பட வேண்டும். எங்களுடைய கட்டளைகள் நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த குவரி சரி என்று சொன்னால் தேங்க்யூ இன்ஃபர்மேஷன் என்டர்ட் என்பதுடன் நாங்கள் என்டர் பண்ணிய விடயங்களினை ஒரு அட்டவணையினுள் காட்ட வேண்டும் என காட்சிப்படுத்தப்படுகின்றது. இது கட்டாயமில்லை. நீங்கள் அது தேவையில்லை என்று சொன்னால் நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அவ்வளோத்தையும் நீங்கள் டைப் பண்ணாது விட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இனி நாங்கள் எங்களுடைய அந்த கிளிக் பண்ணினால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான அந்த LBL2 DBக்கான கட்டளைகளை பார்த்தோம். இனி நாங்கள் எங்களது குவரியினை நாங்கள் ஒரு தரம் எங்களுடைய ஃபார்மினை நாங்கள் ரன் பண்ணி பார்ப்போம். ஆகவே நான் இங்கு இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கு நான் FFFF என கொடுக்கின்றேன். என்னுடைய லாஸ்ட் நேமுக்கு நான் teacher என நான் கொடுக்கின்றேன். என்னுடைய இமெயிலை நான் கொடுக்கின்றேன் ast@gmail.com என நான் கொடுக்கின்றேன். இப்பொழுது நான் சப்மிட் செய்கின்ற பொழுது FFFEteacher@ast@gmail என்பது அங்கு என்டர் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். இனி நான் இங்கு வருகின்றேன். இவர்தான் அந்த LBL2 DBக்கான அந்த அட்டவணையாக இருக்கும். இதில் அந்த பெறுமதிகள் இப்பொழுது இல்லை, ஏனென்றால் அது திறக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்றது. இப்பொழுது நான் இவரை ரீஃப்ரெஷ் பண்ணுகின்றேன். ரீஃப்ரெஷ் பண்ணியதும் அதில் இருக்கக்கூடிய பெறுமதிகளானது இங்கு சேமிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த LBL2 தேங்க்யூ இன்ஃபர்மேஷன் என்டர்ட் அந்த ஃபார்மில் என்டர் பண்ணிய பெறுமதிகளானது இவ்வாறு இங்கு சேமிக்கப்படுகின்றது. இனி நாங்கள் எங்களது 3வது ஃபார்முக்கான லெப்வொர்க் நாங்கள் வரலாம். 3வதை நாங்கள் பார்க்கலாம். இதில் ஜெண்டர், இதில் டேட், இதில் மொபைல் நம்பர், இதில் அட்ரஸ் இங்கு டெக்ஸ்ட் ஏரியாவாக காணப்படுகின்றது. மற்ற 3ஐ நாங்கள் எடுக்கலாம், இன்புட்டாக எடுத்துக்கொள்ளலாம். ஜெண்டரை, டேட் ஆஃப் டைப், டேட் பர்த்தை, மொபைலை டெக் இன்புட்டாகவும், அட்ரஸ் வந்துட்டு டெக்ஸ்ட் ஏரியாவும் கொள்ளப்படும். ஆகவே இவ்வாறான ஒன்றை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் இந்த பெறுமதிகளை நாங்கள் ஒரு டேபிளின் உள்ளேயே வழங்க வேண்டி இருக்கும். ஆகவே அதற்கான கோடினை நாங்கள் இங்கு பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் அந்த ஃபார்முக்கான விடயங்களை இங்கு நாங்கள் அவதானிக்கலாம். இன்புட் ஃபீமேல் TDTR இங்கு நீங்கள் அவதானிக்கலாம். இந்த அலைன் ஜெண்டர் என்பது ஒரு TDக்குள் காட்டப்படுகின்றது. அதே போல அந்த ஜெண்டருக்கான பெறுமதிகளான இன்புட் மேலும் ஃபீமேலும் இன்னும் ஒரு TDக்குள்ளே காட்டப்படுகின்றது. அவ்வளவும் ஒரு TDக்குள்ளே காட்டப்படும். அத்துடன் அந்த TR, ஒரு TRக்குள் 2 TD, அந்த 2 TD ஒரு ரோவினுள் 2 கொலம். இது முதலாவது கொலத்தினுள் ஜெண்டரும், 2வது கொலத்தினுள் மேல் ஃபீமேலுக்கான ரேடியோ பட்டனும் காட்சிப்படுத்தப்படும். 3வதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்த 2வது TR டேபிள், அதில் முதலாவது TD, இது 2வது TD. அந்த 2வது TDயின் உள்ளேயே அந்த மற்ற பெறுமதிகள் காட்சிப்படுத்தப்படும். இதே போலவே அந்த மற்ற விடயங்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு TRயினுள் இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது. அவை டெக்ஸ்ட் ஏரியா, TD. இறுதியாக நாங்கள் பார்க்கலாம் அந்த சப்மிட் பட்டன் ஆனது இங்கு அதே போலவே ஒரு TDயின் உள்ளேயே காட்டப்படுகின்றது. அதுவும் எந்த TD ரைட் அலைன் அந்த முதலாவது நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதில் எந்த முதலாவது TDயினுள் எந்த பெறுமதியும் இல்லை. நாங்கள் அதனுடைய 2வது TDயின் உள்ளேயே அந்த இன்புட்டுக்கான பெறுமதிகளை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். இப்பொழுது நான் இந்த வழங்கியிருக்கக்கூடிய கோடை நாங்கள் ஒரு தரம் இங்கு பார்க்கலாம்.
இவ்வாறு காட்சிப்படுத்தப்படும். ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த். இதில் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் இந்த இன்புட்டினா டேட் என நான் கொடுத்திருக்கின்றேன். நான் டேட் என நான் கொடுத்த காரணத்தினால் டேட்டுக்கான அமைப்பு இங்கு தோற்றம் பெற்றிருக்கின்றது. மொபைல் போன் அட்ரஸ் இது 2வது டிடியினுள் வழங்கப்பட்ட காரணத்தினால் இந்த கீழே காட்சிப்படுத்தப்படுகின்றது. அவை அதற்கான கோடாக இவர் காணப்படுவார். அதனை கிளிக் செய்ததும் என்ன தோன்ற வேண்டும் என்பது இந்த LVL3 db.php இல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனை நாங்கள் இப்பொழுது அவதானிக்கலாம். இங்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த con new mysql எங்களுடைய வளமையான விடயங்கள் ஹோஸ்ட், யூசர் நேம், பாஸ்வேர்ட், டிபி எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டளை சரி என்று சொன்னால், பிழை என்று சொன்னால் என்ன தோன்ற வேண்டும்? இது ஜெண்டர் என்பது நாங்கள் மேலா ஃபீமேலா என்பதனை தெரிவு செய்திருக்கின்றோம். அந்த ரேடியோ பட்டனுக்கான அந்த பெயர் தான் இந்த ஜெண்டர். அதனை நான் ஒரு மாறியினுள் சேமிக்கின்றேன், ஜெண்டர் என்று சொல்லி. அதே போல டேட் புலத்தில் இருக்கக்கூடிய டேட் புலத்துக்கு நாங்கள் ஃபார்முக்கு வழங்கி இருக்கக்கூடிய நேமானது டிஓபி. அந்த பெறுமதியினை பெற்று டிஓபியினும், அதே போல மொபைல் நம்பருக்கு நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய அந்த பெயர், உதாரணம் நாங்கள் இந்த புலத்துக்கு நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய பெயர் டிபி நம்பர். அந்த டிபி நம்பர் என்டர் பண்ணப்பட்டதும் அதை இங்கு டிபி நம்பர் என்று சொல்லக்கூடிய மாறியிலும், அதே போல அட்ரஸ் அது டெக்ஸ்ட் ஏரியாவாக காணப்படும். அந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய பெயர் அட்ரஸ். அந்த பெறுமதியை பெற்று நாங்கள் அட்ரஸ் என்று சொல்லக்கூடிய மாறியில் சேமிப்போம். இனி எங்களுக்கு குவாரி. அப்ப 3வது டேபிளின் உள்ளேயே இந்த பெறுமதிகள் இன்சர்ட் பண்ணப்படும். 3வது டேபிள் ஆனது LBL3 டேபிளாக இங்கு காணப்படும். அந்த LBL3 டேபிள் ஆனது பின்வரும் பெறுமதிகளை கொண்டு காணப்படும். இந்த பின்வரும் பண்புகளை கொண்டு காணப்படும். இந்த பண்புகளினுள், இந்த மாறிகளினுள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பெறுமதிகளை சாட்டுதல். அவை இவ்வாறு வித்தின் இன்வெர்டட் கோமாவினுள் காட்டப்படும். இந்த வித்தின் இன்வெர்டட் கோமாவினுள் காட்டப்படக்கூடிய பெறுமதிகளானது இங்கு நீங்கள் ஒரு விடயத்தினை அவதானிக்க வேண்டும். ஏன் இது சிங்கிள் குவாட்டேஷனுள் காட்டப்படுகின்றது? ஏனென்று கேட்டால், இங்கு ஏற்கனவே ஒரு SQL கூற்று ஒன்று எழுதப்பட்டிருக்கின்றது. அதில் வித்தில் டபுள் குவாட்டேஷனுள் ஒரு மாறியினை காட்ட வேண்டுமாக இருந்தால் ஒன்று டொட்டினை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். டொட்டினை ஏன் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டால், அந்த டெக்ஸ்டுடன் அந்த ஸ்ட்ரிங் பெறுமதியுடன் இந்த மாறியினை சேர்க்க, இங்கு சேர்க்கவில்லை, அந்த பெறுமதியை சாட்டுகின்றோம். வித்தின் டபுள் குவாட்டேஷனுள் ஒரு பெறுமதியினை வழங்க வேண்டுமாக இருந்தால் சிங்கிள் குவாட்டேஷன் உள்ளே காட்டப்படும். அதனால தான் இங்கு சிங்கிள் குவாட்டேஷன் காட்டப்படுகின்றது. காரணம், டபுள் குவாட்டேஷன் உள் இவ்வளவு எழுதப்பட்டிருக்கின்றபடியால் பெறுமதியினை வழங்க மாறியினை சிங்கிள் குவாட்டேஷன் உள்ள நாங்கள் காட்டுகின்றோம். ஆகவே அந்த பெறுமதிகளினை நாங்கள் இந்த ஃபார்ம், இந்த டேபிளில் உள்ள இந்த பண்புகளுக்கு நாங்கள் சாட்டிவிட்டு எங்களுடைய வளமையான அந்த குவாரிகளினை நாங்கள் இங்கு எழுதியிருக்கின்றோம். இங்கு நாங்கள் இந்த குவாரியினை ஏன் எழுதியிருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். இது குவாரி சரி என்று சொன்னால் தேங்க்யூ இன்ஃபர்மேஷன் என்டர்ட் என்று சொல்லியும், இங்கு இந்த பெறுமதிகளை நீங்கள் ஒரு டேபிளினுள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் இங்கு நீங்கள் காட்டியிருக்கின்றீர்கள். இப்பொழுது நாங்கள் இந்த ஃபார்மினை நாங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். இதில் நான் மேலே கொடுக்கின்றேன். இதில் நான் டேட் ஆஃப் பர்த்தை நான் கொடுக்கின்றேன். இதில் டேட் ஆஃப் பர்த்தை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது நாங்கள் பிற்பட்ட ஒரு தொகுதியில் இந்த டிஓபியினை நாங்கள் வழங்குவோம். இப்பொழுது நாங்கள் ஒரு 1960 நாங்கள் கொடுக்கின்றேன். அதில் ஜனவரி, அதில் 1. இப்பொழுது மொபைல் நம்பர் நான் 07555555 என்பதை நான் கொடுக்கின்றேன். அட்ரஸ் XYZ ABC/ என்று நான் டைப் பண்ணுகின்றேன். இப்பொழுது சப்மிட்டை கொடுத்தால் மேல், டேட், டெலிபோன் நம்பர் என்ற பெறுமதி அங்கு ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். இப்பொழுது நான் 3வது டேபிளுக்கு வருகின்றேன். இங்கு நீங்கள் பார்க்கலாம், இதில் மேல் 755 என்று சொல்லக்கூடிய பெறுமதி அங்கு ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த மூன்றும் நாங்கள் எங்களது PHPயில் பார்த்த லெக்வொர்க் 1, லெக்வொர்க் 3 ஆக இருக்கும். ஆகவே இது உங்களுடைய PHP ஒரு பயனர் இடைமுகத்துடனான ஒரு வலைத்தளத்தினை உருவாக்குவதற்கான அடிப்படையாக இருக்கும். நீங்கள் இந்த டேபிள்களில்தான் அந்த பெறுமதிகளை காட்ட வேண்டும் என்று அல்ல, இதனை நீங்கள் அடிப்படையாக கொண்டு ஒரு பெரிய அளவான ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தினையும் உங்களால் உருவாக்கக்கூடியதாக இருக்கும்.
இனி நாங்கள் இத்துடன் எங்களது அலகு 10 நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம்.